நம்ம ஊர்ல இந்த சிண்ட்ரம் இருக்குதுங்கிறது எனக்கு ரீசெண்டா தான் எனக்கு புரிஞ்சது. என்ன சிண்ட்ரம்னு கேக்குறீங்களா? ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரம். இந்த பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா, ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக்ஹோம் சிட்டில ஒரு கும்பல் கொள்ளைக்காரங்க போய் பேங்க்ல கொள்ளையடிக்க போறாங்க. அப்போ அந்த பேங்க்ல இருந்து ஒரு 5, 6 பேரை பிணை கைதிகளா புடிச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா போலீஸ் அந்த பேங்கை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இது கண்டினியூவா ஒரு 5, 6 நாளா அங்கேயே இருக்காங்க. அப்போ இந்த பிணை கைதிகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த கொள்ளைக்காரங்க மேல ஒரு பாசம், பற்று, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிதாபம் அந்த மாதிரி எல்லாம் வந்துருது அவங்க மேல. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள காப்பாத்த வந்த போலீஸ் கிட்ட இவங்க அவங்களுக்காக சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிண்ட்ரோம் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு பேர் வச்சிருக்காங்க. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த சிண்ட்ரம்ல ஃபேமிலி லைஃப்ல இருக்காங்க, லவ் லைஃப்ல இருக்காங்க, ஈவன் பிசினஸ்ல கூட இருக்காங்க. பாத்தீங்கன்னா நல்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா பயங்கரமா பேசுவாங்க. உன்ன மாதிரி பெர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கர் இந்த கம்பெனிலே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இது அங்க மட்டும் இல்லைங்க, வெளியில வேற இடத்துல நம்ம ஊர்ல நிறைய இடத்துல இருக்குது. அதனால நம்ம எல்லாம் அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரம்ல இருந்து வெளியே வந்துதான் எதா இருந்தாலும் முடிவெடுக்கணும். ஓகே.